மை நேம் இஸ் சாதிரா ஸ்ரீ. நான் பிஎஸ்சி மேக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். காலேஜ் முடிஞ்சு 2 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பேங்க் கோச்சிங் போயிருந்தேன். பட் டெக்ஸ்டைல் அட்டன் பண்ண எதுவும் கிடைக்கல. பட் முன்னாடி எனக்கு வந்து இன்டீரியர் டிசைன்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. என் ஹஸ்பண்டும் வந்து சிவில் பேக்ரவுண்ட், ஒரு சிவில் இன்ஜினியர். ஸோ அவங்க கிட்ட இருந்தா இன்டீரியர் டிசைன் கோர்ஸ் பத்தி கத்துக்கிட்டேன். ஃபேஸ்புக்ல வந்து குவி ஆட் போட்டிருந்தாங்க இன்டீரியர் டிசைன் கோர்ஸ் அப்படி 5 months கோர்ஸ். ஸோ ஹஸ்பண்ட் சொல்லி நான் சரி இன்ட்ரெஸ்ட் இருக்கு படிக்கலான்னு ஜாயின் பண்ணேன். அண்ட் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. இன்டீரியர் டிசைன்னா என்னது, எப்படி பண்ணுவாங்க. பட் ஒரு வீடு கட்டணும், அதை வந்து பியூட்டிஃபுல் ஆக்கணும், இன்டீரியர் டிசைன்ல அதை வந்து நல்லா அழகா இருக்கணும் அப்படின்னு டிராயிங்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் உண்டு. அதனால ஸோ அதை லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு ஜாயின் பண்ணி ஆகஸ்ட்ல ஜாயின் பண்ணினேன். அண்ட் வீக்கெண்ட் கிளாஸஸ் தான், சாட்டர்டே சண்டே மட்டும். ஃபர்ஸ்ட் டைம் ஆனதுனால கொஞ்சம் டவுட், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதெல்லாம் இருந்துச்சு. பட் போக போக மென்டார்ஸ் வந்து கஷ்டமா இருந்தாலும் ஈஸியா சொல்லி கொடுத்தாங்க. அண்ட் வெரி சப்போர்ட்டிவ். டவுட்ஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணாங்க. அண்ட் சப்போஸ் டவுட்ஸ் குவரி ரைஸ் பண்ணி அதுலயுமே வந்து எங்களுக்கு எந்த டைம் சூட்டபிளோ கம்ஃபர்டபுளோ அந்த டைம்ல அவங்க கூகுள் மீட் வரி டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணாங்க. அண்ட் நான் நிறைய டூல்ஸ் லேர்ன் பண்ணேன். ஆட்டோகேட், ஸ்கெட்சப், லூமியான், போட்டோஷாப் எல்லாமே கோர்ஸ் வந்த அப்புறம் தான் இப்படி எல்லாம் சாஃப்ட்வேர் உண்டுன்னு எனக்கு தெரியும். பட் அதெல்லாம் கேட்கும் போது கொஞ்சம் பயமா இருந்துச்சு. பட் படிச்ச அப்புறம் ரொம்ப ஈஸியா இருக்கு. இப்போ 2D 3D ரெண்டரிங் எல்லாம் ஈஸியா பண்ண முடியுது. டவுட்ஸ் வராத மாதிரி மென்டர்ஸ் அவ்வளவு கிளியரா சொல்லி தருவாங்க. பெரிய டவுட்ஸ் எல்லாம் வரது இல்ல. சின்ன சின்ன டவுட்ஸா இருந்தாலும் சப்போஸ் யூடியூப் பார்த்து பண்ணிப்பேன். சின்ன டவுட்ஸா இருந்தா சப்போஸ் பெரிய டவுட்ஸா இருந்தா குவரி ரைஸ் பண்ணி அப்படி கேட்பேன். சர்டிபிகேட் கிடைச்ச அப்புறம் அதாவது கம்பெனில ஜாயின் பண்ணணும்னு இருக்கேன் மேம். 2 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆன அப்புறம் ஓனா ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணலாம். வெரி ஃப்ரெண்ட்லி பிளாட்ஃபார்ம் தான் சொல்ல முடியும். ஏன்னா மென்டர்ஸ் டைம் இல்லாம அவங்க எவ்வளவு பிஸியா இருந்தாலும் நமக்கு நம்ம டைம் கேட்டு நம்ம எப்போ ஃப்ரீன்னு கேட்டு அவ்வளோ ஃப்ரெண்ட்லியா அவ்வளோ சப்போர்ட்டிவா இருக்காங்க மேம். ஸோ மற்ற பிளாட்ஃபார்ம் எதுவும் நான் இந்த மாதிரி பார்த்தது இல்லை. பட் ஹெச்சி குவி வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ் அண்ட் ஃப்ரெண்ட்லி மேம். ஆக்சுவலி ஒவ்வொரு சாஃப்ட்வேரும் ஒவ்வொரு மென்டார்ஸ் குவரி ரைஸ் பண்ணா செந்தில் குமரன் ஒரு சார் எடுப்பாரு. ஆக்சுவலி அவர் சொல்லி தரது வந்து எனக்கு அவ்வளோ ஒரு கான்ஃபிடன்ஸ் அண்ட் அவ்வளோ ஒரு ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து த்ரூ த கோர்ஸ் அவர் தான் கைட் பண்ணாருன்னு. கண்டிப்பா குவியில ஆல்ரெடி எனக்கு கசின் சிஸ்டர்ட்ட நான் சொன்னேன். அவங்களுமே வந்து எம்சிஏ முடிச்சுட்டு ஜாப் எதுவும் கிடைக்காம இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்டயுமே சொன்னேன் குவியில ஏதாவது ஒரு கோர்ஸ், கம்ப்யூட்டர் ரிலேட்டட் ஏதாவது கோர்ஸ் கண்டிப்பா பிளேஸ்மெண்டோட அவங்க வேலை வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னேன். இன்னுமே நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் ரெஃபர் பண்ணுவேன். தேங்க்யூ.